கரூரில் அடிதடி வழக்கில் கைதாகி உயிரிழந்த வெட்டு சங்கர் காவல்துறையின் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வெட்டு சங்கர் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது நாகராஜை தாக்கிய புகாரில் கைதான வெட்டு சங்கர் காவல்துறையினரின் சித்திரவதையை செய்ததாலேயே உயிரிழந்ததாக சந்தேகம் தெரிவித்தனர். காவல்துறைக்கு எதிராக நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்வதோடு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ஃபேமிலிக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட கிடைக்கல, வீடியோ கிடைக்கல. அட் மூமெண்ட் இவரை கடத்திட்டு போய் குணசேகரன் வழக்கறிஞரை காவல்துறையினர் அத்துமீறி கடத்தி சென்று டிஎஸ்பி செல்வராஜ் என்பவர் கடத்தி சென்று மிக மோசங்க. அவரெல்லாம் எப்படி டிஎஸ்பியா இருக்காருன்னே தெரியல. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட தெரியலண்ணா. ஒரு அட்வொகேட்டோட ப்ரொஃபஷன் அது. அட்வொகேட்டோட ப்ரொஃபஷன்ல இவர் தலையிடுறாரு. அவர் என்ன வழக்கு போடுறாங்க ஒரு பேர்ல? பொய்யா அரசு ஊழியரை பணி செய்ய தடுத்ததாக. ஏன் அப்ப எங்களை பணி செய்ய தடுத்தீங்கன்னு உங்க பேர்ல ஏன் கேஸ் போடக்கூடாது? யூ ஆர் வயலேட்டிங் த ஹியூமன் ரைட்ஸ். கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்ஸை வயலேட் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப இந்த சூழலை மிக மோசமாக வன்மையாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் கண்டிக்கிறது.